வணக்கம் நண்பர்களே. இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்றுக்கு ஒன்று தொடர்ச்சியாக ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்படுறப்ப, இது இன்னொரு விஷயத்தோட தாக்கமாக இருக்கும். இந்த மாதிரி இதை பார்க்கலாம். இன்றைக்கு தினத்தந்தி செய்தித்தாளை எடுக்கும்போது எனக்கு அந்த இதை வந்து உணர முடிந்தது. என்னன்னு பார்த்தோம்னா, இதில் வந்து ஒரு 6வது பக்கத்தில் ஒரு செய்தி. 24,346 கண்டெய்னர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய வலிமை வாய்ந்த உலகின் மிகப்பெரிய சரக்கு கப்பல் வந்து கேரளாவில் உள்ள விழிஞம் துறைமுகத்துக்கு வந்திருக்கிறது. அது வந்து முதல் முறையாக வந்திருக்குது. இந்தியாவுக்கே முதல் முறையாக வந்திருக்குது. அதை வந்துட்டு தண்ணீரை பீச்சி அடித்து வரவேற்றிருக்கிறார்கள். அதை செய்தியாக்காங்க. அந்த அந்த சரக்கு கப்பலோட பெயர் வந்து எம்எஸ்சி ஐரீனா. அது வந்து உலகிலேயே மிகப்பெரிய சரக்கு கப்பல். என்ன அதை பற்றி ஒரு செய்தி வருது. அதிலே பார்த்தோன்னா அடுத்து ஒரு 5ஆம் பக்கத்திலேயே இன்னொரு செய்தி. அதே கேரளாவிலே ஒரு சரக்கு கப்பல் குறித்த ஒரு செய்தி தான். என்னன்னு பார்த்தோன்னா, அங்கே நடுக்கடலில் வந்துட்டு ஒரு சரக்கு கப்பல் தீப்பிடித்து எரிஞ்சிருக்குது. கேரளாவில் இருக்க கண்ணூருக்கு அருகே வந்துட்டு தீப்பிடித்து எரிஞ்சது. அதில் கண்டெய்னர்லாம் வெடித்து சிதறி இருக்குது. 20 பேர் அதுலேருந்து கடலில் குதிச்சிருக்காங்க உயிர் தப்புறதுக்காக. அவங்கள மீட்கிறதுக்கான நடவடிக்கைலாம் எடுக்கப்பட்டு வருதுன்ட்டு இந்த செய்தி 5ஆம் பக்கத்தில் இருக்குது. அதுவே பார்த்தோன்னா, அடுத்து 2ஆம் பக்கத்தில் ஒரு செய்தி. அதில் என்னன்னு பார்த்தோன்னா, தனுஷ்கோடி கடலில் வந்துட்டு ஒரு ரசாயன பவுடர் மூட்டையாக வந்து கரை ஒதுங்கி இருக்குது. கிட்டத்தட்ட 30, 40 மூட்டைகள் வந்து கரை ஒதுங்கி இருக்கிறது. அந்த ரசாயன பவுடர்லாம் பார்த்திங்கன்னா, அது கெமிக்கல், அதாவது ஒரு பிளாஸ்டிக் தயாரிக்கிறக்கூடிய ரசாயன பவுடர்னு போட்டிருக்காங்க. அந்த பவுடர் மூட்டைகள் வந்துட்டு ஒருவேளை அந்த தீப்பிடித்து எரிந்த அந்த சரக்கு கப்பல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து கவிழ்ந்து அதுலேருந்து வந்த மூட்டைகளாக இருக்குன்னு பார்க்குறாங்க. இன்னொன்று ஒரு ஆண் பிணம் ஒன்றும் அதில் பக்கத்திலே இருந்திருக்குங்கிறாங்க. அந்த பிணம் கூட வந்துட்டு அங்கேருந்து குதிச்சதில் உயிரிழந்த யாரோட பிணமாவது இங்கே ஒதுங்கி இருக்குமான்னு அதையும் வந்துட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா, ஒரு செய்தித்தாளில் ஒரு 3 செய்தி. ஒரு பக்கம் பார்த்தோன்னா, ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு சரக்கு கப்பலை பற்றி செய்தி வருது. இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு சரக்கு கப்பலில் வந்து தீ விபத்து நடக்குது. அதனால் வந்து பொருள்கள் நாசம் ஆகுது, உயிர்கள் பலியாகுது. அது இன்னொரு கடலில் ஒதுங்குற மாதிரி இருக்குது. இதுதான் ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்டுங்கிற மாதிரி. நீங்கள் ஒரு செய்திகளை பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய தகவல்கள் உங்களுக்கு வந்துட்டு புரிய வரும். நன்றி, வணக்கம்.